ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பெரிய வெங்காயம், தக்காளி, எலுமிச்சப்பழம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வேக வைத்த கொண்டக்கடலை, புதினா, ஊற வச்ச அரிசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காய பேஸ்ட், நெய், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை நல்லா நைட்டு ஊற வச்சு 4 விசில் விட்டுக்கோங்க. விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் வச்சு அது காயட்டும். இதில் தேவையான அளவு கடலெண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூடவே நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் நெய் இல்லாதனால கடையில் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் இருந்ததை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ இந்த மிக்ஸை கலந்துக்கலாம். கலந்து நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு 80% நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்க்கும்போது பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். இப்போது நல்லா பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வதங்கிடுச்சு நல்லா. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பச்சை வாசம் நல்லா போகட்டும். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடயே நான் இப்போ இதில் 5 பச்சை மிளகா சேர்க்குறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. புதினா தழையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். இப்போது இது கூட ஒரு 2, 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது கூட நம்ம நைட்டே ஊற வச்சு 4 விசில் விட்டு வேக வைத்த
கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காய தக்காளியோட இந்த கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாசம் நல்லா போகட்டும். இப்போது நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எந்த அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த மசாலாவோட நல்லா கலக்கி விடுங்க. இப்போ மசாலாவோட கலக்கி விட்டாச்சு. இந்த சமயம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்லா பிரியாணி வாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இது கூட நல்லா கொதிக்கட்டும். ஒரு அரை எலுமிச்சைப்பழம் சாறு அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை சீரக சம்பா வேணால் கூட சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் ஆக்கிற ரெகுலர் அரிசியை தான் சேர்க்குறேன். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியோட கிண்டி விடுங்க. நான் இப்போ இந்த பிரியாணி நேச்சுரல் கலரில் தான் செய்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இல்லை ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த சமயம் உப்பு காரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போது 2 விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், அடி கொஞ்சம் கூட பிடிக்கல. நல்லா போல போலன்னு அரிசி ஒட்டாமல் உதிரியாக கிடச்சிருக்கு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.